ஹாய் காய்ஸ், இன்றைக்கி என்ன சமையல் பார்த்தீங்கன்னா தயிர் சாதம் தான். வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம். நான் வந்து ரைஸ் வந்து வேக வச்சு எடுத்துருக்கேன், நல்லா ஆற வச்சு எடுத்துருக்கேன். அதில் வந்து ஒரு கிளாஸ் வந்து பால் வந்து ஊற்றுறேன். பால்னு ஆற வச்சு காய்ச்சி ஆற வச்ச பால் தான். தயிருமே வந்து நான் வந்து கொஞ்சம் ஊற்றிருக்கேன். நல்லா ஊற்றி தயிர் பால் எல்லாம் மிக்ஸ் பண்ணிக்குவாங்க. ஏன் பால் ஊற்றணும் அப்படின்னா, நமக்கு வந்து தயிர் வந்து புளிப்பாக இருக்கும் இல்லையா, அந்த புளிப்பு வந்து பேலன்ஸ் பண்ணுறதுக்காக மட்டும் நம்ம வந்து பால் ஊற்றிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பாத்திரத்தில் கோகோனட் ஆயில் ஊற்றிருக்கேன். ஒரு 2 or 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. அப்புறம் வந்துட்டு அதில் கொஞ்சம் கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். கடுகு நல்லா இடிச்சிடட்டும். அதில் வந்து கொஞ்சம் வந்து உளுந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதில் வந்து தோல் சீவியும் கட் பண்ணி வச்சு ஒரு சின்ன ஒரு துண்டு இஞ்சி, ஒரு காரத்துக்கு தேவையான அளவு வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் மல்லி இலை, ஒரு கருவேப்பிலை ஆட் பண்ணியிருக்கேன். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அப்புறம் வந்து கொஞ்சம் வந்து காயப்பொடி கூட ஆட் பண்ணிக்கோங்க. தயிர் சாதத்தில் வந்து காயப்பொடி ஆட் பண்ணும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டும் ஸ்மெல்லுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி நமக்கு வந்து ப்ரௌன் கலரில் வரணும். இப்போ வந்து நம்ம வந்து நல்லாவே வந்ததுக்கப்புறம் தாளித்து கொட்டிக்கோங்க. கொட்டினதுக்கப்புறம் வந்து ரைஸில் வந்து நீங்கள் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருந்தீங்க அப்படின்னா வந்து வேக வைக்கும்போது உப்பு சேர்த்துட்டிங்கன்னா உப்பு வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா நீங்கள் இந்த ஸ்டேஜில் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா நம்ம தயிர் சாதம் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். கிட்ஸ்க்கெலாம் கொடுத்து பாருங்கள், விரும்பி சாப்பிடுவாங்க. தயிர் சாதம் காம்பினேஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு தான் செஞ்சுருந்தேன். உருளைக்கிழங்கு பொரியல். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.